மாவட்டத்தில் உள்ளது புல்லரம்பாக்கம். கண்ணீரும் கம்பலையுமாக திடீரென ஒரு கூட்டம் சாலை மறியல் செய்திருக்கிறது. கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வதாக கூறிவிட்டு சென்ற மகன் ஒடிசாவில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்றால் எந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியும்? சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தியிருக்கிறார்கள். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது, எதற்காக இந்த போராட்டம் என்பதை தெரிந்து கொள்ள போலீசாரோடு விசாரணையை தொடங்கினோம். திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்தவர் ஹரி. இவரது மனைவி ஜோதி. இந்த தம்பதியின் இரண்டாவது மகன் அஜய். 22 வயதான இவர் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் BCA 2ஆம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார். அப்போது புழல் பகுதியை சேர்ந்த அபினேஷ் என்பவரோடு அஜய்க்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அபினேஷ் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. கொலை மற்றும் கஞ்சா வழக்குகள் அவர் மீது உள்ளன. கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்கும் போது அஜய்க்கும் அவர் கஞ்சா விற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அஜய் கல்லூரிக்கு முழுக்கு போட்டுவிட்டு நண்பர்களோடு ஊர் சுற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது. கடந்த 28ஆம் தேதி அன்று வீட்டில் உள்ளவர்களிடம் கொடைக்கானலுக்கு டூர் செல்வதாக கூறிவிட்டு அஜய் சென்றிருக்கிறார். இங்க கீரை யாரை இட்டுன்னு போய் நானும் வர டூருக்குன்னு யாரும் அபியா அவன் மட்டும் யாரும் வெளியாலாம்பா. அவன் யாருன்னு தெரியல. எப்ப நான் அண்ணன் ஒரு வாரம்பா பழகி நாங்கெல்லாம் டூருக்கு போறோம். ஒரே வாரம்பா பழகி நாங்கெல்லாம் டூருக்கு போறோம் இட்டு வைக்கிறான்பா. எப்ப 2 நாள் இதுக்கு வந்துடும் போனாம்பா. 2 நாள் இதுக்கு வந்துடும் போனா 3 நாள் ஆச்சு. 4வது நாள் செவ்வாய்க்கிழமை போன் பண்றான். ஏமா பஸ் பேர் இல்லம்மா, எனக்கு ஒரு 1500 ரூபாய் அனுப்புமான்னு சொல்றான். நாங்க 1500 ரூபாய் என் பொண்ணு அனுப்புது. 1000 ரூபாய் தாங்குது, 900 ரூபாய் தாங்குது. ஆட்டோ ஓட்டினா தான் துட்டு எங்களுக்கு 900 ரூபாய் இருக்குதுமான்னு சொல்றான் என் பொண்ணு. அவன் நண்பர் சுதிஷுக்கு போன் பண்ணானா, டேய் ஒரு 500 ரூபாய் குடுறா, பஸ் பேர் இல்ல, நான் 500 ரூபாய் அனுப்பிச்சு வச்சுக்கிறான். அஜய் நண்பர்களுடன் கொடைக்கானலில் தான் இருக்கிறார் என்று குடும்பத்தினர் நம்பியிருக்கிறார்கள். ஆனால் அவர் ஒடிசாவுக்கு சென்றிருக்கிறார். அபினேஷ் தனது கஞ்சா தொழிலுக்கு தேவையான சரக்கை வாங்க அடிக்கடி ஒடிசா செல்வது வழக்கம். இதை தெரிந்து கொண்ட அஜய் தன்னையும் அவருடன் அழைத்து செல்லுமாறு கேட்டிருக்கிறார். அப்படித்தான் இருவரும் கஞ்சா வாங்க ஒடிசா சென்றிருக்கிறார்கள். பிசினஸ் டீலிங்கை முடித்துக் கொண்டு இருவரும் ஊர் திரும்ப ஆயத்தமான போது ஒடிசாவில் உள்ள வழிப்பறி கும்பல் ஒன்று இருவரையும் கடத்த முயன்றிருக்கிறது. அபினேஷ் அவர்களிடமிருந்து தப்பித்துவிட அஜய் மட்டும் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அந்த கடத்தல் கும்பல் அபினேஷ் மூலம் அவரது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு பணம் கேட்டிருக்கிறது. நைட் 1:30 மணிக்கு போன் வருதுப்பா. என்ன இந்திக்காரங்க புடிச்சு வச்சுக்கிட்டு என் கைய வெட்டுறானுங்க. லட்சக்கணக்குல துட்டு கேக்குறானுங்க. அக்கா அக்கா நீ என்ன காப்பாத்துக்கா, அவங்க கேக்குற பணத்தை குத்துரு என்ன சாவ வச்சிருவாங்கக்கா. கத்தி வச்சு நிக்கிறாங்க என் பக்கத்துல, கத்தி வச்சு நிக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்குதுக்கா, நீ தான் காப்பாத்துவ என்ன. எக்கா பணத்தை அமுச்சு வச்சுட்டுன்னு சொல்றாங்கக்கா. நாங்க ஓடி ஸ்டேஷன் சொல்றோம். ஸ்டேஷன் அதே மாதிரி பேசுறான்பா. ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுறான். போலீஸ்காரங்க போன் பண்றாங்க. நாங்க பணம் அனுப்பிச்சுடுறாங்க, அண்ணன் பேசுறேன்டா, அவனுக்கு எதுவும் பண்ணாதீங்க, நாங்க துட்டு குத்துறோம்டான்னு சொல்றாங்க போலீஸ்காரங்க. அவங்க சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்கப்பா போன. மகன் எங்கேயோ மாட்டிக்கொண்டதை அறிந்ததும் பெற்றோர் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். எப்படியாவது அஜயை மீட்டுவிட துடித்திருக்கிறார்கள். புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக புகார் கொடுத்திருக்கிறார்கள். உடனே தனிப்படை போலீசார் அஜயை மீட்க ஒடிசா சென்றிருக்கிறார்கள். ஆனால் பணம் கொடுக்காததால் அந்த கடத்தல் கும்பல் அவரை கொன்று போட்டிருக்கிறது. போலீசாரால் அஜயின் சடலத்தை தான் மீட்க முடிந்தது. அன்னைக்கு காலையில செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை காலையில 10 மணிக்கு நாங்க போன் பண்ண அந்த துட்டு கேட்டாங்களப்பா. அந்த நம்பருக்கு நாங்க அழறோம். அப்போ அவங்க போன் பண்ணி 1 லட்சம் வேணா ஒரு 20,000 கொடு. கூட குரல் மித்தமா கேக்குது. 2 லட்சம் 20,000 கொடு, 20,000 கொடுக்கணுமா? சரி குத்துறோம். நைட்டு 5 லட்சம் போச்சு, 1 லட்சம் போச்சு, 20,000 கேக்குறியா? நாங்க குடுத்துறோன்றோம். எப்போ நாங்க குடுத்துறோன்றோம். போலீஸ் வந்து வேணாம் துட்டு அனுப்பக்கூடாது, துட்டு அனுப்பக்கூடாதுட்டாங்கப்பா. நான்
20,000 குடுத்துருந்தா என் புள்ள அனுப்பிச்சிட்டு இருப்பாங்களா? கஞ்சா வாங்க சென்றவரை வழிப்பறி கும்பல்தான் கொன்றதாக போலீசார் கூறினாலும் அதை அஜயின் குடும்பத்தினர் ஏற்க மறுக்கின்றனர். அதோடு உள்ளூரில் இருக்கும் பழைய பகையின் காரணமாக அஜயை திட்டமிட்டு கொன்று வழக்கை திசை திருப்புவதாக பகீர் கிளப்புகின்றனர். சும்மா சொல்லணுமேன்றதுக்காக தான் கால் பண்ணி காசு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. காசுல மோட்டிவ் கிடையாது சார். அவங்களுக்கு கேஸ் மாத்துறாங்க. இவங்க இதான் பிளான். இவங்களுக்கு இவன் எதனா பண்ணணும். இவங்க வீட்டுல இவங்க தான் ஒரே பையன். இவன் எல்லாரையும் அடிப்பான், கொஞ்சம் துணிச்சலா இருப்பான். அதனால பிளான் பண்ணி கேஸ மாத்துறாங்க. இவன் போதைக்கு அடிமை ஆயிட்டான், அதனால போய் எங்கேயும் போய் என்னவோ பண்ணிட்டாங்க. இதெல்லாம் சத்தியமா பொய்யே, உண்மையே கிடையாது சார். 4 மாசமா இவன் அடிக்ட் பண்ணி வேணும்னே இவனை தனியா கூட்டு போயிருக்காங்க. தனியா போவே மாட்டான் சார். காசு மோட்டிவே கிடையாது. ஒரே வாட்டி சும்மா இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கட் பண்ணிட்டாங்க சார். இதான் சார் உண்மை. அவங்க தான் சார் காரணம். சேட்டு ஜெகன் மோகன் எங்க பெரியப்பா அவங்க சாவடிச்சிட்டாங்க. அதனால இவன் எங்க தம்பி எல்லாம் அவங்க மேல கொஞ்சம் கோவமா இருந்தாங்க. இவனா சண்டை போட்டுனே இருக்கானே, நம்மள எதனா பண்ற போறான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க சார். இவங்க பிளான் பண்ணி இவன் போதைக்காக அடிமை ஆயிட்டான், போய் செத்துட்டான். இதுதான் சார் அவங்க பிளான். ஆனா இது உண்மையே கிடையாது. காசு மோட்டிவே கிடையாது சார். இதுதான் சார் உண்மை. அஜயோடு சென்ற அபினேஷை பற்றிய தகவல் எதுவும் தெரியவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவரை கண்டுபிடித்து விசாரணை நடத்தினால் மட்டுமே இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் தெரியவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.